தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு பணி தேர்வுகளில் குளறுபடிகளை தடுக்கும் வகையில் 1 மாதத்தில் விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த 2011ஆம் ஆண்டு நடத்திய குரூப் 2 தேர்வில் உரிய மதிப்பெண்கள் பெற்றும் தேர்வு செய்யப்படாததை வைத்து திருப்பூரை சேர்ந்த சாய்புல்லா என்பவர் சென்ற உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மனுதாரருக்கு சாதகமாக தீர்ப்பளித்ததால் அதை எதிர்த்து அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் பொது பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்கியது தொடர்பான உண்மை தகவல்களை மறைத்தது, தவறான தகவல்களை வழங்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தேர்வாணைய இணைச் செயலாளர் பிரான்சிஸ் மரிய பூவி மற்றும் துணை செயலாளர் ஏவி ஞானமூர்த்தி, சார்பு செயலாளர் ஜி சிவகுமார், பாஸ்கர பாண்டியன் ஆகியோருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளதாக ஆட்சித்தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட மனுதாரரை தேர்வு செய்வது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பரிசீலிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் நீதிபதி உமேஷ் ஆகியோரை தெரிவித்து தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் மனுதாரரை பணிக்கு தேர்வு செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டார்கள். மேலும் 4 அதிகாரிகளுக்கு எதிரான ஒழுங்கு நடவடிக்கையை சட்டப்படி விசாரித்து முடித்து 4 மாதங்களில் நீதிமன்றத்தில் அறிக்கையாக தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு இந்த தேர்வு நடைமுறைகளில் ஏற்பட்ட குளறுபடிகளை கண்டறிய 1 மாதத்தில் விசாரணை குழுவை அமைக்க தேர்வாணையத்துக்கு உத்தரவிட்டார்கள். விசாரணை குழு தனது விசாரணையை முடித்து 3 மாதங்களில் அறிக்கை அளிக்க வேண்டும் எனவும் பிற்காலத்தில் இது போன்ற குளறுபடிகள் நடைபெறாமல் தடுப்பதற்கு தேவையான நடைமுறைகளை விசாரணை குழு பரிந்துரைக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். விசாரணை குழுவின் பரிந்துரை அடிப்படையில் தேர்வாணையம் புதிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தேர்வாணையத்தின் மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்கள். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.